இயேசுவின் மகா பரிசுத்த இரத்தத்தின் அன்பும் அருளும் சமாதானமும் உங்களை நிரப்பட்டும். விவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் காண இருப்பது பழைய ஏற்பாட்டில் முதல் பிரிவான தோரா, அதாவது பென்டடியூக் சட்ட நூல்களை பற்றி நாம் காண இருக்கின்றோம். பென்டடியூக் என்ற சொல் 2 கிரேக்க சொல்லிலிருந்து எடுக்கப்பட்டது. அவை பெண்டா டியூகோஸ். பெண்டா என்றால் 5, டியூகோஸ் என்றால் நூல் அல்லது சுருள் என்பது பொருள். ஆக பென்டடியூக் என்பது 5 நூல்கள் என்பது பொருள் ஆகும். பென்டடியூக்கில் அடங்கிய நூல்கள் அவை தொடக்க நூல், விடுதலை பயணம், லேவியர், எண்ணிக்கை, இணைச்சட்டம் என்று முதல் 5 புத்தகங்களை தோரா அல்லது பென்டடியூக் அல்லது சட்ட நூல்கள் என்று சொல்கின்றோம். ஏன் இந்த சட்ட நூல்கள் பென்டடியூக் என்று கேட்கலாம். இந்த 5 நூல்களில் கடவுள் தம் மக்களுடன் செய்த உடன்படிக்கையை பார்க்கின்றோம். நம் வாழ்க்கைக்கான நெறிமுறைகள், கட்டளைகள், சட்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 10 கட்டளை மோசேயின் வழியாக ஆண்டவர் சீனாய் மலையில் கொடுத்ததை விடுதலை பயணம் 20ஆம் அதிகாரத்தில் காண்கின்றோம். ஆகவே இவை சட்ட நூல்கள் என அழைக்கப்படுகின்றன. பென்டடியூக்கின் முக்கிய நோக்கம் கடவுளை அறிய, மனிதனை அறிய. கடவுள் யார்? கடவுள் படைப்பாளர், அனைத்தையும் படைத்தவர், உலகத்தை மனிதனை படைத்தவர் கடவுள். மனிதன் யார்? கடவுளின் படைப்பு. அவன் எப்படி வாழ வேண்டும்? சட்டத்தின்படி வாழ வேண்டும். கிறிஸ்துவ பார்வையில் பென்டடியூக் என்பது மீட்பின் வரலாற்றில் அடித்தளம். இயேசு கிறிஸ்து இந்த சட்டங்களை நிறைவேற்ற வந்தார் என்று மத்தேயு 5ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 17இல் நாம் காண்கின்றோம். திருச்சட்டத்தையோ இறைவாக்குகளையோ நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் எண்ண வேண்டாம். அவற்றை அழிக்க அல்ல, மாறாக நிறைவேற்றுவதற்கே வந்தேன் என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சட்டங்களை பின்பற்றி நமக்கு கற்றுத்தந்தார். சுருக்கமாக சொல்ல போனால் பென்டடியூக் என்பது கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உறவை உருவாக்குவது ஆகும். இந்த முதல் 5 புத்தகத்தின் நோக்கம் அந்த உறவை வளர்ப்பதாகும். சட்டங்களை நாம் அறிவோம், இறைவன் தரும் ஆசியை பெறுவோம். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.